ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படி ஜோன் சர்வே பண்ணுறேன்னா அதுக்கு வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம போட்டிருப்போம் ஒரு ஜோன் சர்வே வீடியோ. அதில் ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ்னு போட்டிருப்பேன்னா தவிர அதில் ஒரு ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ்னு அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் நான் 12,000 டோக்கன் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டேன். ரம்ஜான் ஈவெண்ட்க்கு அடுத்து எப்படி பண்ணுறதுங்கிறத நானே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு 12,000 டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி அந்த இது வந்து கிரிமினல் V3ங்கிறது தான், என் ஃப்ரெண்டு தான். அவனோட உண்மையான பேர் இவங்க வெளியில் சொல்ல முடியாது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மில்லில் போய்ட்டு குதித்தேன். மில்லில் குதிச்சா அங்கே ஒரு எனிமி கிட்டத்தட்ட 4 சப்ளை பாக்ஸ் வச்சுருந்தான். அதோட ஒரு சூப்பர் மெடிக்கிட் வேறு கீழே கிடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மெடிக்கிட் எடுத்து அந்த எனிமியை போட்டேன். அவன்கிட்டே ஒரு 6 சூப்பர் மெடிக்கிட் இருந்துச்சு. 2 சப்ளை பாக்ஸ் ஹேண்டட் ஒன்று இருந்துச்சு. அவன் பெட்டிலே ஒன்று இருந்துச்சு. அந்த பெட்டியில் சப்ளை பாக்ஸை எடுத்து அதில் சூப்பர் மெடிக்கிட் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்தே எடுத்து சூப்பர் மெடிக்கிட் எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்ளை பாக்ஸில் மொத்தம் 3 சூப்பர் மெடிக்கிட் கிடைக்கும். அது மூலயமா எனக்கு மொத்தம் 13 சூப்பர் மெடிக்கிட் கிடச்சிருச்சு. இப்போ நான் அதுக்கடுத்து ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரிமினலும் அவனும் ஜோன் சர்வே பண்ணுறான், நானும் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு வார் செஸ்ட்டு தொடங்கணும். வார் செஸ்ட்டுக்குன்னா அந்த 12,000 டோக்கனே அவனுக்கெல்லாம் சூப்பர் மெடிக்கிட் கிடச்சிருச்சு. இன்னும் நிறைய இது கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு மட்டும் சூப்பர் மெடிக்கிட் அவ்வளோ எதுவுமே கிடைக்கல. ஓப்பன் நீங்களே பார்த்தீங்க, நீ வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. இருந்திருக்கும். ஆனால் நான் ரொம்ப ஹெல்த்தை குறையிறதுனால நான் எடுக்காமல் விட்டேங்க. இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் லாஸ்ட்டாக பண்ணிடுவேன் தெரியாமல். எனிமிகிட்ட போயிட்டு வேலை செத்துருவேன். அந்த தப்பை மட்டும் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. இல்லை எனக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். நல்ல அந்த லூட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம அதுக்குன்னு ஜோனுக்குள்ளே இருந்துடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அந்த ஜோன் சர்வேக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா ஒருத்தர் மட்டும் செத்துட்டா நீங்கள் தயவு செஞ்சு போய் ரிவைவ் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 பேர் செத்தா மட்டும் நீங்கள் போய் ரிவைவ் பண்ணணும். நான் ரிவைவ் பண்ண போய் தான் செத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் எனிமிகிட்ட சாகிற மாதிரி போனேன். அந்த எனிமி வந்து கிரிமினல் என்ன சொன்னான்னா, நான் எனிமிகிட்ட தான் எனிமியை டேமேஜ் பண்ணிட்டான்னு சொன்னான். நான் வந்து ஜோனுக்குள்ளே அவன் 2 பேர் செத்துட்டானோ 2 பேர் செத்ததுனால நான் ரிவைவ் பண்ண போனேன். ஏன்னா ஜோனுக்கு உள்ளே வெண்டிங் மிஷினுக்குள்ளே போனால் அவன் கண்டிப்பாக காரை எரிச்சிடுவானுவேன். காரை எரிச்சிட்டா நம்மளை கண்டிப்பாக போட்டுருவானுவேன். அந்த தப்பை மட்டும் நீங்கள் யாருமே பண்ணாங்க. எனிமிகிட்ட மட்டும் லாஸ்ட்டு ஜோனில் காரை கொண்டு போயிடாதீங்க. காரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜோனை ஒட்டியே ஓட்டுங்க. ஜோனை ஒட்டி இப்போ நான் ஒரு ரேஸ் கார் எடுத்து அந்த ஜோனை ஒட்டியே ஓட்டுவேன். ஆனாலும் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எனிமி இல்லாத இடத்துல ஜோனை ஒட்டி ஓட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரிவைவ் பண்ண போகிறா இருந்தால் சூப்பர் மெடிக்கிட்ட போட்டுருப்பாங்க. நான் சூப்பர் மெடிக்கிட்ட போடாமல் நார்மல் மெடிக்கிட்டையும் சூப்பர் இன்னலரையும் போட்டு நான் தீர்த்துலான்னு நினச்சேன். அதே மாதிரி சூப்பர் இன்னலரே பாதி ஹெல்த்து குறையாமல் பார்த்துக்குச்சு. ஆனால் நான் சூப்பர் மெடிக்கிட் ஒன்றாச்சும் போட்டுக்கணும் அந்த இடத்துல. இப்போ 1 போடாதனால கூட நான் செத்துட்டேன். இந்த இடத்துல 2 பேர் செத்துறதுனால வேறு வழி இல்லை. அந்த கிரிமினல் V3யும் செத்துருவார். இப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் நான் ஜோனுக்குள்ளே போய் தான் ரிவைவ் பண்ணணுங்கிற நிலைமைக்கு போயிடுவேன். நீங்கள் ஜோனுக்குள்ளே ரிவைவ் பண்ண போகிறதா தயவு செஞ்சு கார் டேமேஜாக இல்லாத காரை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எனிமியே கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டான்னு கிரிமினல் V3 சொன்னார். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக இந்த நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கார், அந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஃபுல்லாக உள்ளது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு 2 சூப்பர் இன்னலரை போட்டுருங்க. நார்மல் இன்னரும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் மெடிக்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் மெடிக்கிட் எதுக்கு தேவைப்படுன்னா, நார்மல் மெடிக்கிட் வந்து நம்ம ஜோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வார் செஸ்ட் ஓப்பன் பண்ண போது ஒரு கீழே 8 அந்த 8 மாதிரி உள்ளது வந்து போகணுன்னா நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளே தடி போயிட்டு நார்மல் மெடிக்கிட்ட போட்டிங்கனாலே போயிடும். அது 8 மாதிரி உள்ளது வந்து கொஞ்சம் ஹெல்த்து குறைக்கும். அவ்வளோ குறைக்கும். அவ்வளோதான் கைஸ், பாய்.